ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் தடுமாறும் நேரமெல்லாம் உமது கிருபை எங்களை தயவோடு தூக்கி நிறுத்துகிறதற்காய், ஏந்தி சுமப்பதற்காய், தாங்கி தப்புவிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த பகுதியில் நாம் தியானிக்க போகின்ற சத்தியம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. பிரச்சனைகளில் நாம் நம்முடைய சூழ்நிலை மாறுவதற்காக நாம் சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகளில் தேவன் முதலில் சூழ்நிலையை மாற்றவில்லை, அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அவர் முதலில் சூழ்நிலைகளில் அல்ல, அவர் முதலில் அவரது வார்த்தையை அனுப்புகிறார். நாம் இதை சத்தியத்தின்படி தியானிக்கப் போகிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வழியை விட்டு பின்வாங்கி போனார்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் புற ஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அந்த விளைவுகளை அவர் அனுபவிக்கிறார்கள். அந்த நெருக்கத்திலும் அந்த கட்டுகளின் மத்தியிலும் அவர்கள் இருதயம் உடைந்து தேவனை நோக்கி முறையிடும் பொழுது தேவன் அவர்களது கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறார். இதை நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 6-7. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது, அங்கு அந்த உடைந்த இருதயம், நொறுங்குண்ட இருதயம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு விடுதலை ஆரம்பமாகிறது. அந்த உடைந்த இருதயம் பிரச்சனையை அல்ல, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, உண்மையாய் அவரை தேடும் பொழுது விடுதலையின் ஆரம்பம் அங்குதான் ஆரம்பிக்கிறது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். அவரை நோக்கி கூப்பிடும்போது, அதுவும் உடைந்த இருதயத்தோடு, உதவியற்ற நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில், நிராகரிக்கப்பட்ட நிலைமையில், உலகத்தில் தீர்வு இல்லாத நிலைமையில் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மால் அவரை கண்டு கொள்ள முடியும். அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திற்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அந்த இருதயத்தின் உண்மையான அழைப்புதான் விடுதலையின் ஆரம்பம். அங்கு அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவி சாய்த்து, அவர் காலம் தாழ்த்தவில்லை. கூப்பிட்ட உடனே பதில். நாம் ஏன் காலதாமதம் என்று நினைக்கிறோம், ஆனால் தேவன் காலம் தாழ்த்துகிறவர் அல்ல. கூப்பிட்ட உடனே பதில். ஏசாயா 65:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன்.
நாம் கூப்பிடுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்பதற்கு முன்பே தேவன் செயல்படுகின்றார். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, நாம் தேவன் எப்பொழுது செயல்படுவார், எப்பொழுது பேசுவார் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கலாம். ஆனால் சத்தியம் சொல்லுகிறது, நாம் பேசுவதற்காக, நாம் கூப்பிடுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க இஸ்ரவேலர்கள் கூப்பிட்ட உடனேயே தேவன் அவர்களது குரலை கேட்டு, நன்றாக கவனியுங்கள், அவர்களுடைய சூழ்நிலையை மாற்றவில்லை. இஸ்ரவேலர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனை மீதியானியர்கள், அவர்களுடைய பிரச்சனை எதிரிகள், அதனால் நம்மால் பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை, அதனால் நம்மால் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை என்று அவர்கள் சூழ்நிலையையும் மீதியானியர்களையும் அவர்கள் பார்த்தார்கள். அது எப்பொழுது மாறும் என்று தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஆனால் தேவன் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, அங்கு அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்றால், வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 6:8. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். கர்த்தர் அவர்கள் சூழ்நிலையை மாற்றவில்லை, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 6:8, 9, 10. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை இரட்சித்து, அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். இங்கு இஸ்ரவேலர்கள் நெருக்கத்தின் மத்தியில், உதவியற்ற ஒரு சூழ்நிலையில், பயந்து போய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தேவனை நோக்கி உடைந்த இருதயத்தோடு அவர்கள் கூப்பிடுகிறார்கள். தேவன் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் சூழ்நிலையை உடனே மாற்றவில்லை. இஸ்ரவேலர்கள் எது பிரச்சனை என்று நினைத்தார்களோ அந்த பிரச்சனையை முதலில் மாற்றவில்லை, மாறாக ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். அனுப்பி வார்த்தையை கொடுக்கிறார். தேவன் அவரது வார்த்தையை தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்தாரோ அதை நினைவுபடுத்தி, அவர்கள் எது பிரச்சனை என்று நினைத்தார்களோ அந்த பிரச்சனையின் வேர், அந்த பிரச்சனைக்கான காரணத்தை அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. விடுதலைக்கு முன்பாக தேவன் தமது வார்த்தையை அனுப்புகிறார். தேவன் இவ்வாறு செயல்படுகிறார். விடுதலைக்கு முன்பாக தமது வார்த்தையை அனுப்புகிறார். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் ஒரு தீர்க்கதரிசிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து கிறிஸ்துவுக்குள் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றியிருக்கிறார். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் தேவனால் எல்லாரோடும் பேச முடியாது. மக்களிடத்தில் அவர் பேச வேண்டுமென்றால், தமது விருப்பத்தை, வார்த்தையை கொடுக்க வேண்டுமென்றால், அவர் மனிதர்களை தெரிந்தெடுத்து, தமது ஊழியரை தெரிந்தெடுத்து, அவர்களை அபிஷேகம் செய்து, அவர்கள் மூலமாக மக்களிடத்தில் அவர் பேசுவார். பழைய உடன்படிக்கையில் இதை நாம் பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவன் தெரிந்தெடுத்த தெய்வ மனிதர்கள் மூலமாக, தமது வார்த்தையின் மூலம், தரிசனத்தின் மூலம், கனவுகள் மூலமாக அவர் பேசினார். இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் குமாரன் மூலமாக பேசியிருக்கிறார். வாசிக்கலாம், எபிரேயர் 1:1-2.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரைக் கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த வசனங்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், தேவன் எப்போதும் மனிதர்களிடத்தில் பேசுபவர் என்று காட்டுகிறது. அவர் பேசாமல் இருப்பவர் அல்ல, அவர் பேசும் தெய்வம். அவர் மனிதர்களை அணுக விரும்பும், மனிதர்களுடைய பக்கத்தில் வந்து அவர்களிடத்தில் பேச விரும்பும், தம்மை வெளிப்படுத்த விரும்பும் தெய்வம். அவர் பேசும் தெய்வம். இந்த வசனங்கள் எல்லாம் அதை தான் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாக மோசே, எலியா, ஏசாயா, இன்னும் அநேக தெய்வ மனிதர்கள், அவர்கள் மூலமாக பேசினார் பல விதங்களில். அந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அப்படி என்றால் வகை வகையாக அப்படின்னு சொன்னா பல விதங்களில் பல வகைகளில் அவர் பேசினார். பங்கு பங்காகவும் அவர் பேசியது முழுமையாக இல்லை, அது பகுதியாக பாதியாக இருந்தது. அதனுடைய முழுமை கிறிஸ்துவினிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் அதுதான். தேவன் முதலில் மனிதனை பேச அணுகுகிறார். இந்த வசனம் சொல்வது அதுதான். நாம் அல்ல, அவர் நம்மிடம் பேச விரும்புகிறார். அவர் பேச நம்மை அணுகுகின்றார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் தேவன் பேசியது முழுமையாக அல்ல, பகுதியாக. ஏனென்றால் அந்த பகுதியாக பாதியாக பேசும் இடத்தில்தான் மனிதர்கள் இருந்தார்கள். அந்த முழுமையாக பெற்றுக்கொள்ள இடத்தில் மனிதர்கள் இல்லை. அது ஒரு கம்ப்ளீட் ரெவலேஷன் இல்லை, பாதியான வெளிப்பாடு. அந்த முழு வெளிப்பாடையும் நமக்கு கொடுப்பதற்கு அவர் பகுதி பகுதியாக செயல்பட்டார். ஒவ்வொரு படிப்படியாக தேவன் அங்கு செயல்பட்டார். மோசே மூலமாக நியாய பிரமாணம், தீர்க்க தரிசனம் மூலமாக எதிர்காலம் குறித்து எல்லாமே ஒரு நிழலாக பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டது. பழைய உடன்படிக்கையில் தீர்க்கதரிசிகள் மூலமாக தெய்வ மனிதர்கள் மூலமாக வார்த்தையை வெளிப்படுத்தின தேவன் இப்பொழுது கடைசி காலத்தில் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அவர் பேசியிருக்கிறார். எபிரேயர் 1:2 அதை தான் சொல்லுகிறது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாட்களில் அப்படி என்றால் அது முழுமையான வெளிப்பாடு, பகுதியான வெளிப்பாடு இல்லை. இனிமேல் வேறு வெளிப்பாடு தேவையில்லை. கம்ப்ளீட் ரெவலேஷன். தேவன் தம்மை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பொருள். அதைதான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பிலிப் கேட்கிறார். பிதாவை நான் பார்க்க வேண்டும், பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தும். யோவான் 14:8 பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை பார்த்து, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். உடனே இயேசு கிறிஸ்து 9வது வசனத்தில், அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ பிதாவை பார்க்க வேண்டுமா? என்னை பார். தேவனுடைய முழுமையான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. கடைசி காலத்தில் அவர் குமாரனில் வெளிப்பட்டிருக்கிறார், முழுமையாக வெளிப்பட்டிருக்கிறார். கொலோசையர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்றால் நாம் கண்களால் பார்க்க முடியாத தேவனுடைய சாயல் என்று பொருள். தேவனை யாரும் நேராக பார்க்க முடியாது, ஏனென்றால் அவர் ஆவியானவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவில் தேவன் முழுமையாக வெளிப்பட்டார். யோவான் 1:18 அதை தான் சொல்லுகிறது. குமாரன் பிதாவை வெளிப்படுத்தினார். இன்னும் எளிமையாக
சொல்ல வேண்டுமென்றால், பழைய உடன்படிக்கையில் தீர்க்கதரிசிகள், தேவ மனிதர்கள் எல்லாம் தேவன் கொடுத்த வார்த்தையை கொண்டு வந்தார்கள். ஆனால் கடைசி காலத்தில் அந்த வார்த்தையே இயேசு கிறிஸ்து தான். தேவனே வார்த்தையாக வந்தார். அதுதான் முழுமையான வெளிப்பாடு. இன்றைக்கு நாம், தேவன் எனக்கு வார்த்தையை தருவாரா? முதலில் பிரச்சனையில் எனக்கு வார்த்தை தான் கிடைக்கும் என்றால் அந்த வார்த்தையை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்று நீங்கள் தேட வேண்டாம். இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அவருக்கு ஒரு பெயர் வார்த்தையானவர். நம்மேல் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் இல்லையா? பழைய உடன்படிக்கையில் தெய்வ மனிதர்கள் மூலமாக வார்த்தையை கொடுத்தார். இன்றைக்கு அவர் வார்த்தையாகவே இறங்கி வந்திருக்கிறார். அந்த வார்த்தையே அவர்தான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். குமாரன் பிதாவை வெளிப்படுத்தினார். நாம் பார்க்க முடியாத தேவனுடைய சரியான சாயல் அவர்தான். அவர்தான் சுதந்திரவாளி. சர்வமும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. அவரே வார்த்தையாக இறங்கி வந்திருக்கிறார். அப்படி என்றால் உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்கனவே தேவன் வார்த்தையை கொடுத்து விட்டார் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவில் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவர் செயல்பட்ட செயல்கள், இது எல்லாமே தேவனை வெளிப்படுத்துகிறது. தேவன் கோபமுள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் தண்டிக்கிற தேவன். இதெல்லாம் நம்முடைய பழைய உடன்படிக்கையில் பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய உண்மையான இருதயம் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே தெரியும். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சிந்திய இரத்தத்தின் மூலம் தனது உண்மையான இருதயம் என்ன என்பதை அவர் காட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் பிதாவின் இருதயத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் தேவனை அறிய வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் பிதா அனுப்பியிருக்கிற செய்தி இயேசு கிறிஸ்து தான். அவர் வார்த்தையை கொடுக்கவில்லை, தாமே வார்த்தையாக இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரும் ஒரு வழி அல்ல, அவரே வழி. பிதாவினிடத்தில் அவரே அல்லாமல் ஒருவராலும் செல்ல முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அவர் மாத்திரமே வழி. கடைசி நாட்கள் என்றால் என்ன? இது முடிய போகின்ற காலம் என்று மாத்திரமல்ல, கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல அவரே வார்த்தையாக இறங்கி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் உலகங்களை உண்டாக்கியவர், சர்வத்துக்கும் அவர் சுதந்திரவாளி. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. வேதம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை மையமாக வைத்து வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் பழைய உடன்படிக்கை நிழல், புதிய உடன்படிக்கை அதை நிறைவேற்றின நிஜம். தேவன் எப்போதும் பேசுகிறார். அவர் நம்மிடம் பேச ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அந்த பேசுவதற்கான முதல் அடியை எப்பொழுதுமே அவர்தான் எடுத்து வைக்கிறார். முன்பு தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசின தேவன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய முழுமையான வெளிப்பாடு. இஸ்ரவேல் மக்கள் போல இருதயம் நொறுங்குண்டு உடைக்கப்பட்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அங்கு தீர்க்கதரிசியை அனுப்பி வார்த்தையை கொடுக்கிறார். அதேபோல் இன்றைக்கு ஆவியில் மரித்திருந்த நம்மிடத்திற்கு வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்துவாக இறங்கி வருகிறார். நமக்கு ஒரு தீர்வு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி இஸ்ரவேலர்களுக்கு அங்கு விடுதலையை கொடுத்ததோ, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை என்ன என்று அறிய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கின்ற வார்த்தை. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றியப்பா. எப்பொழுதும் நீர் எங்களோடு பேச
விருப்பமுள்ளவராக இருக்கிறீர். அந்த முதல் அடியை நீர் எடுத்து வைக்கிறீர். முன்பு முற்காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக உமது வார்த்தையை வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு கடைசி காலங்களில் குமாரன் மூலமாக நீர் வெளிப்பட்டிருக்கிறீர். முழுமையாக வெளிப்பட்டிருக்கிறீர். உம்முடைய முழுமையான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து, வார்த்தையே, தேவனே வார்த்தையாக கிறிஸ்துவாக வெளிப்பட்டிருக்கிறார் என்ற சத்தியத்திற்காக நன்றி. எங்களுக்கான தீர்வு அந்த வார்த்தையினிடத்தில் இருக்கிறது. நீர் வார்த்தையை அனுப்பி அழிவு நின்று எங்களை தப்புவிக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கரத்தில் தருகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. சத்தியம் அவர்கள் வாழ்வில் விடுதலையை கொடுப்பதற்காக நன்றி. அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.